அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களுடைய மனசை கர்த்தர் மகிழ்ச்சியாக்க போறார். அல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் பல காரியங்கள் நம்ம நினைப்பது உண்டு, ஆனால் அந்த வாழ்க்கையில் என்ன செய்யறது, அது நடப்பது இல்லை. அது நினைச்சு நம்ம சில நேரங்களில் வேதனைப்படுறோம். இந்த நாளில் நம்ம தொடர்ந்து ஒரு காரியத்தை நாம் தியானிக்கும்படியாக இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வசனத்தை சொல்லி நம்ம உள்ளே போகிறோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரமனையிலும் சாலமோன் செய்ய மனதா இருந்தது எல்லாம், சொல்லுங்க, செய்ய மனதா இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. நினைச்சதெல்லாம் நடக்குமா? நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோனை குறித்து இந்த வேத வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்த, அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. அனுகூலம் என்பது கிருபை, தயவு. ஒரு காரியத்தை ஒருத்தங்களை பார்க்க போறீங்க, எப்படா அவரை போய் பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க, அவரே தற்செயலா வீட்டு வாசலுக்கு வெளியே வந்து நிற்கிறான்னு பாத்துங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான இந்த நாளில் தீர்க்க தரிசனமா சொல்றார், ஒவ்வொரு வாரமும் நீங்க இந்த ஆண்டிலே பல மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. பிரைஸ் காட். உங்களுடைய வாழ்க்கையில நினைச்ச அநேக நாட்கள் நினைச்சதான் நடக்காம இருக்கும், ஆனா இந்த ஆண்டு நடக்கும். பிரைஸ் காட். நீங்கள் நினைத்ததை அனுகூலமாய் நடக்க வைப்பார், கஷ்டமா இல்லை. இதுதான் கிருபை. அதான் 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே. இப்ப நீங்க இந்த ஆண்டு என்ன செய்யப்படுறீங்கம்மா, வீடு கட்டுன்னு நினைச்சையா, சொந்தமா வீடே வாங்கிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அனுகூலம். உங்களை சிரமமே படாதபடி கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை பிரயாசமா நினைப்பீங்க, அது லகுவாய் உங்ககிட்ட வரும். பாலும் தேடும் ஓடும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே. குருந்து சபைக்கு சொல்லிட்டார். குருந்து சபைக்கு சொல்றாரு பவுல், இப்பா நீங்க கிருபையை அறிஞ்சிட்டீங்க. ஏன்னா எப்படி தெரியுமா, இயேசு கிறிஸ்து எல்லையற்ற பணக்காரராக இருந்தார், ஆனா நமக்காக வறுமையை ஏற்றுக்கொண்டார். அவருடைய வறுமையால உங்களை ஆண்டவர் பணக்காரரா மாத்திருக்காருப்பா. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கிருபை வந்து உங்களுக்கு நினைஞ்சிருச்சு, இதை செஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம இந்த ஆண்டுல இயேசு எழுப்பது சபைக்கு ஆவியான சொல்றாரு, இந்த கிருபையை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. என்கிட்ட இந்த வறுமையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுக்கிறார். என்கிட்ட இருக்கிற சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை என் கையில கொடுக்கிறார். இந்த கிருபை இங்கே சாலமோனை குறித்து சொல்லப்படுகிறது. அனுகூலமாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நற்செய்தியை, அவங்களுடைய எண்ணங்களை மாற்ற, அடிமைத்தனம், நெருக்கம், ஒடுக்கம், கூக்குரல் தேவ சந்நிதியில வந்து எட்டிச்சான். ஆனா இவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்துல கொண்டு போய் நான் அவங்க என்ன செய்ய போறேன், விட போகிறேன். ஏன் அப்படி சொன்னார்னா, அதுதான் அப்பாவுடைய உள்ளம். அல்லேலூயா. சொல்லுங்க, எங்க அப்பாவுடைய உள்ளம். ஒரு நிமிஷம் கண்ண முடியும். எங்க அப்பாவுடைய உள்ளம் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் மகிழ்ச்சியா இருக்கணும். இதுவே எங்க அப்பாவோட உள்ளம். அல்லேலூயா. பாருங்க, பாலும் தேனும் இருக்குன்னு சொல்லல, உன் மூலமா என்ன செய்யணுமா, வலிந்து ஓடணுமா. பாலும் தேனும் என்ன செய்யணுமா, வலிந்து ஓட வேண்டும். பிரைஸ் காட். அல்லேலூயா. பாலும் தேனும் என்ன செய்யணுமா, வலிந்து ஓட வேண்டும். இப்போ இந்த நாள்ல இங்க இந்த வேத வசனத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, சாலமோன் தன் அரமனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்தது எல்லாம் அனுகூலமாக மாறிற்று. பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் காட். ஓ பிரைஸ். முடிஞ்சவன ஜெபம் பண்றோம்.
பிரைஸ்லாம் கர்த்தர் நல்லவர். சாலமன் நினைச்சதெல்லாம் அனுகூலம் ஆயிடுச்சு. அவன் என்ன நினைச்சான் என்றால் தேவ ஆலயத்தை கட்டணும், ராஜ அரமனை கட்டணும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தேவனுடைய எண்ணங்களுக்கு வருவீர்கள் என்றால் இந்த ஆண்டுல பெரிய காரியத்தை நீங்க உங்களை ஆண்டவர் பார்க்க வைப்பார். இவன் சொல்றான் தேவனுக்கு ஆலயம் கட்டணும். அந்த ஆலயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசா இருக்கணும். ஏன் பெருசா இருக்குன்னா என்னோட தேவன் பெரியவர். அல்லேலூயா. இந்த சாலமோனுக்கு ஒரு காரியம் புரிஞ்சிச்சு, என்னோட தேவன் பெரியவர், அவருக்கு நான் செய்ய போற அனைத்தும் பெரியதா இருக்கும். காரணம் அவர் என்னை பெரியவனாக மாத்திட்டார். அல்லேலூயா. எதை நினைக்கிறோம் என்றோ கொஞ்சம் பக்கத்தில் வைத்துக் கொண்டு, எதை நினைக்கிறோமோ அதுவாக நீங்க மாறுவீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை நினைக்கிறீங்க அதுவாகவே நீங்க மாறுவீங்க. அல்லேலூயா. இங்க சாலமோன் என்ன நினைச்சா தெரியுமா? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவரே பெரியவர். இப்போ உங்களுடைய எண்ணங்களை மாற்றதான் ஆவியானவர் இந்த வருடத்துல ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய எண்ணங்கள் படிப்படியா மாறிச்சுன்னா காரியம் அனைத்தும் அனுகூலமா நடக்க ஆரம்பிக்கும். நம்முடைய எண்ணத்தை தவிர நம்ம அதுக்கு மேலாக நம்ம வாழ முடியாது. அப்ப எண்ணங்களை வேத வசனத்துக்கு நேராய் சரியாக வைக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னேன் நானு, நம்முடைய மனசு எப்படிப்பட்ட மனசு? செழிப்பான மனசு. சூப்பர், நல்ல மனசு. சொல்லுங்க, என் மனசு நல்ல மனசு தான். எல்லாரும் சொல்லுங்க, என் மனசு நல்ல மனசு தான். விசாரிச்சுமா, இல்லை இல்லை உன் மனசு பொய்யான மனசு, உன் மனசு சரியில்லை. இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் என் மனசு நல்ல மனசு தான். அல்லேலூயா. என் மனசு செழிப்பான நிலம்தான். இப்போ இந்த வசனத்தை விதைக்க போறோம். சாலமன் செய்ய மனதால் இருந்தது எல்லாம் அனுகூலமாயிற்று. சொல்லுங்க, நான் செய்ய இந்த ஆண்டுல நான் எதனால் தீர்மானிக்கணும் அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அனுகூலமாய் மாறும். இந்த சாலமனுடைய வாழ்க்கையில அனுகூலமாய் மாறுறதுக்கு முதல் காரியம் கிருபை. கிருபை, அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையை அறிந்துகின்றீங்க. நம்ம இன்னைக்கு ஐஸ்வர்யமா மாறணும், நம்ம அனைவருக்கு கடன் கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கையே மாறணும், நம்முடைய வீடை எல்லாம் திரும்பி பார்க்கணும்னா ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். நல்ல வேலை பார்க்கணும், நல்லா உழைக்கணும், உண்மை. அதை எல்லாவற்றையும் காட்டிலும் கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த சாலமோனுக்கு இந்த அவனுடைய ராஜ்யம் அவனுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, அதோனியா என்ற ஒரு சகோதரன் இருக்கான் சாலமோனுக்கு. அவன் என்ன பண்ணிட்டான்னா தானே ராஜாவாக மாறணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல இது எழுதப்பட்டிருக்குது பாருங்கள். இவை அனைத்து நம்ம சொல்றதுக்கு நேரம் இல்லை, நீங்க வீட்டுல போய் நீங்க வாசித்து பார்க்கலாம், தியானிக்கலாம். இப்போ அந்த அதோனியா என்பவன் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள், என்னை கவனிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்றேன், கதை தான் ரொம்ப பிடிக்கும். பிரைஸ்லா, அல்லேலூயா. பாருங்க, அதோனியா என்பவன் தானே ராஜாவா மாறுவேன்னு சொல்லி அவன் என்ன எல்லா முயற்சிகளும் பண்ணுறான். வேத வசனம் சொல்லுது, 5வது வசனம், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தினான். இதுதான் கிரியை. சொல்லுங்க, கிரியை, கிருபை. கிரியை எப்படின்னா அவனே தன்னை உயர்த்தி நான் ராஜா ஆவேன்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லா மந்திரிமார்கள் தளபதி எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் நீங்க என்ன செய்யுங்க, ராஜாவா என்ன செய்யுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு விருந்து என்ன செய்யறேன் படைக்கிறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விருந்தை என்ன செய்கிறான் இந்த அதோனியா படைக்கிறான். உடனே அவன் கூட அந்த தளபதிகள் எல்லாம் போறாங்க, போய் அவனுக்கு ஒரு ராஜ விருந்து ஆயத்தம் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இந்த செய்தி தீர்க்கதரிசியாகிய நாத்தானுக்கு வருகிறது. அப்ப உடனே நாத்தான் சொல்றான், பத்சேபாவை கூப்பிடுகிறான். பத்சேபாவை கேட்கிறான், நீ இப்படி உன்னுடைய மகன் சாலமோன் தானே ராஜாவாவேன் என்று தாவீது சொல்லியிருக்காப்ப, அப்படி இருக்க இந்த அதோனியா எப்படி ராஜாவானா? வா, உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள்ல இந்த வருடத்துல நான் முன்னேறுவதற்கு, என் கடனை அடைக்குவதற்கு, நான் மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக வீடு மற்ற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் எனக்கு ஆலோசனை கொடுக்கும்படி எனக்குள்ளே இருக்கிறான். இங்க நாத்தான் சொல்றான், வா பத்சேபாவே வா, உனக்கு ஒரு ஆலோசனைய
உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன். பாருங்கள் 12வது வசனம். இப்போது உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், நீ வா, நீ எப்படி பணக்காரனா மாறணும்னு நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன். அல்லேலூயா. உன் சரீரத்துக்கு வியாதி நீங்களுக்கு நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன். உன் குடும்ப பிரச்சனை நீங்களுக்கு நான் உனக்கு என்ன செய்யறேன்? ஆலோசனை கொடுக்குறேன். உடனே சொல்றான் நாத்தான், நீ போய் ராஜா கிட்ட போ, தாவீது கிட்ட போய் நில்லு, நின்று சொல்லு, இப்படி நீங்க ஏற்கனவே என்னுடைய மகன் தானே சாலமோன் தானே ராஜாவான்னு சொல்லி கட்டளையிட்டீங்களே, அப்படி இருக்க இவன் எப்படி ஆவான்னு சொல்லி அந்த நேரத்தில் நான் ஊடால வந்து பேசுகிறேன் என்று சொல்கிறார். இப்போ உடனே பத்சேபாள் வந்து தாவீது கிட்ட எப்படி போகிறான்னு பாருங்க. நாமும் கூட தேவன் கிட்ட எப்படி போகணும்னா வார்த்தையின் அடிப்படையில் போகணும். அல்லேலூயா. இப்ப பாருங்க கீழே அந்த 17வது வசனம். அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகி சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. எங்க பிடிக்கிற பட்சமா? வார்த்தை. சொல்ல வார்த்தை. வார்த்தையை பிடிச்சா நான் பணக்காரன் தான். அல்லேலூயா. வார்த்தையை பிடிச்சா நான் சுகமாயிடுவேன். வார்த்தையை பிடிச்சா எனக்கு முன்னேற்றம் தான். பட்சபா சரியா பிடிக்கிறான் தாவீது கிட்ட. நீர் சாலமோன் ராஜாவாக என்று நீர் கட்டளையிட்டீரே கர்த்தரின் நாமத்தினால. அவ்வளவுதான். பிரைஸ்னா இந்த வார்த்தைக்கு நேர இப்ப நம்ம பிதாவுக்கிட்ட நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, ஜெபத்துல 2 முறை சொல்லுங்க. ஜெபத்துல 2 முறை. ஒன்று வார்த்தை, இன்னொன்று இரண்டாவது இயேசுவின் பலி. அல்லேலூயா. நம்ம நீதி இல்லை, நான் நல்லவனா இருக்கனால அல்ல, இயேசு எனக்கா ரத்தத்தை சிந்தினால. அதனால நம்ம கம்யூனியன் எடுத்தோம் ஃபர்ஸ்ட். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணி இருக்கணும்? வார்த்தை. ஜெபத்துக்கு 2 முறை தான். நீங்க இயேசுவின் பிதாவாகி தேவன்கிட்ட போகும்போது சொல்லணும், இயேசுவே என் தரித்திரத்தை இயேசு ஏற்றுக்கொண்டாலும் நான் யாரா தான் இருக்கணும்? நம்ம பாசையில சொல்லுங்க, பணக்காரனா தான் இருக்கணும். அல்லேலூயா. நான் எப்படி ஏழையாக இருக்க முடியும்? எதை வச்சுட்டு நீ இப்படி வாங்க? இயேசு என் தரித்திரத்தை, என் கடனை, என் பற்றாக்குறையை அவர் ஏற்றுக்கொண்டபடியால். அல்லேலூயா. அப்ப எதன் அடிப்படையில் நம்ம கிறிஸ்துவிட்ட போகணும்? தேவன் கிட்ட, ஆண்டவரே இயேசு ரத்தத்தை சிந்திருக்காரு, இயேசு காயப்பட்டனால நான் எப்படி வியாதியா இருக்க முடியும் பிதாவே? எப்படி இந்த தாவீது கிட்ட பத்சேபாள் போகிறா, பத்சேபாள் போய் கேட்கிறா தாவீது ராஜா கிட்ட, நீர் கட்டளையிடவில்லையா சாலமோன் தான் ராஜாவா இருப்பான் என்று நீ சொல்லலையா? இப்ப நம்ம எப்படி கேட்க தெரியுமா? 2 கொரிந்தியர் 8:9 படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யம் ஆகும்படி நீங்க ஆண்டவர் சொன்னீங்க. அல்லேலூயா. தேவனுக்கு அழுத்தம் கொடுக்கிற ஒரு காரியம் எதுன்னா வேதவசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தைக்கு அப்படியே ஆண்டவர் ரிசீவாரு. வார்த்தை அல்லது கிறிஸ்து 2 ஒன்று தான். அல்லேலூயா. இயேசுவின் பலியை பார்க்கணும். ஆண்டவரே நீங்க இயேசு கிறிஸ்து எனக்காக காயப்பட்டனால நான் ஏன் என் சரீரத்தை வியாதியை சுமக்கணும்? ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நான் சுகமானேன். இப்ப நமக்கு என்ன தேவை சொன்னேன்? நம்ம தோட்டத்தில் இப்ப என்ன போட்டுட்டு இருக்கணும்? விதை போடுறோம். இப்ப நமக்கு என்ன விதை தேவை? பண விதை. வெரி குட். யார் சொன்னது? கையில் தட்டுங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்ம தோட்டத்துல என்னெல்லாம் போடலாம்? தக்காளி போடலாம், கத்திரிக்காய் போடலாம், வெண்டைக்காய் போடலாம். அல்லேலூயா. நமக்கு சுகத்தை போடலாம். சுகத்துக்கேற்ற வார்த்தைகள் இருக்குது. இப்ப ஏன் பணமும் வந்து ஏன் ஃபர்ஸ்ட் எவ்வளவோ இருக்குது? பரலோகராஜ்யத்தை பத்தி நான் போடக்கூடாதா? அங்கெல்லாம் ஏற்கனவே நமக்கு இப்ப இந்த பூமியில நம்ம சுதந்திரிக்க வேண்டி இருக்குது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக தேவ ராஜ்யம் நமக்குள்ளதான் இருக்குது. அல்லேலூயா. பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியில. சரி, பரலோகத்துல பற்றாக்குறை இருக்குதா? நான் சொல்றதுலாம் எஸ் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க. பரலோகத்துல வியாதி இருக்குதா? பரலோகத்துல பயம் இருக்குதா? பரலோகத்துல பாவம் இருக்குதா? பரலோகத்துல பிரச்சனை இருக்குதா? பரலோகத்துல லோன் இருக்குதா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியில அவன் வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. இப்ப அதுக்கு தான் இந்த மனசு எப்படிப்பட்ட மனசு? பிசாசு சொல்லிட்டான், அவன் மனசு சரியில்லை. பாருங்க, ஒவ்வொரு செய்திகள் பாருங்க, ஒவ்வொரு பாவம் தேவன் நீங்களாம் கொடுத்து வச்ச ஆட்கள். அல்லேலூயா. நாங்களாம் விசுவாசியா இருக்கும்போது இப்படி செய்திலாம் கேட்கல. ஏற்கனவே குற்ற உணர்வோடு போவோம்.
அங்கே சொல்ல நீ ஏற்கனவே ஒரு வலி வயிற்று வலியோட போகிறான் டாக்டர் கிட்ட. அவர் படுக்க வச்சுக்கிட்டு 4 குத்து இங்கே வலிச்சிச்சா அங்கே வலிச்சிச்சா இங்கே வலிச்சா குத்தி டெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுங்க. கடைசி மருந்து கொடுக்கல, போயிட்டு வந்துக்கிட்டு இல்லையா சொல்றது புரியல. நீங்க பாக்கியவான்கள் அல்லேலூயா. நீங்க அநேக பிரச்சனை அப்படிதான் இருக்கு. நீ பாவி அப்படி பாவின்னு சொல்றது பிரச்சனைவே நமக்கே தெரியும் அல்லேலூயா. நம்ம பாவின்னு தெரியும். நீ நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிற இயேசு ரத்தத்தினால் சொல்றதுதான் சொல்யூஷன் அல்லேலூயா. இப்ப நம்ம கடன்ல இருக்கிறோம். நீ கடவை இப்படி வாங்கிட்ட அப்படி வாங்கிட்ட, நீ சரியில்லை ரைட்டு தான் ஐயா சரியில்லாதான் வாங்கிட்டோம். இப்ப தீர்வை சொல்லுங்கள் அல்லேலூயா. அந்த தீர்வு தான் நம்முடைய வறுமையை அவர் ஏற்றுக்கொண்டனால நான் ஐஸ்வர்யமான இருக்கிறபடியா இனி நான் கடன் வாங்க மாட்டேன் அல்லேலூயா. நமக்கு ஏன் கடன் வாங்குற சிந்தனை வந்துச்சு தெரியுமா? நம்ம யார் என்று நமக்கு தெரியல. பிரைஸ் காட். நம்ம யார் என்று நமக்கு தெரிஞ்சா நம்ம என்ன செய்ய மாட்டோம், கடன் வாங்கிக்க மாட்டோம். இந்த நாளில் ஆவியானதான் சொல்ல. அப்போ நம்ம செழிப்பான தோட்டத்தில் ஒவ்வொரு தோட்டத்தில் நீங்கள் எதனாலும் போடலாம். உங்களுக்கு வியாதி பிரச்சனை இருக்குது, பணம் பிரச்சனை இல்லை பாஸ்டர், நல்ல ஒரு வீடு ஆண்டவர் கொடுத்துட்டாரு நல்லா இருக்கு, வியாதி தான் பாஸ்டர் பிரச்சனை. அப்படி என்றால் வியாதிக்கேற்ற வேத வசனத்தை உங்கள் தோட்டத்தில் விதைக்கணும் அல்லேலூயா. எனக்கு ஏன் இந்த ஆண்டவர் இந்த சத்தியத்தை விட்டு விலகாமல் இருந்துருந்தார்? ஏன்னா எனக்கு நிறைய கோடி தேவைப்படுது அல்லேலூயா. அன்றைக்கி நாங்கள் லீடர்ஸ் மீட்டிங் பேசிட்டு இருந்தோம். நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, நல்லா அனுபவிக்கணும் அல்லேலூயா. சீக்கிரமா காண வேண்டும் அல்லேலூயா. நாங்க நினைச்ச காரியங்கள் பாருங்கள், ஆவியானவர் சொல்றாரு, சாலமன் எதை செய்ய நினைச்சானோ அதெல்லாம் அவனுக்கு அனுகூலமாக ஆயிடுச்சு. நம்ம கர்த்தருடைய ஆவியான நம்ம கொடுத்துருக்க திட்டம் தரிசனத்தை எல்லாம் நிறைவேற்ற நமக்கு அனுகூலமாய் மாறும் அல்லேலூயா. சாலமன் ராஜ அரமனையும் தேவ ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னாடி ஒன்றை செங்கலையும் சிமெண்டையும் குவிச்சு வைத்தான். என்கிட்ட நிறைய வேலை பாருங்க. பிரைஸ்லா. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அவன் தேவாலயத்தையும் ராஜ அரண்மனை கட்டுறதுக்காக அவன் நிறைய சிமெண்ட் கொண்டு வந்து குமித்து வைத்தான். செங்கலை குமித்து வைத்தான், சல்லியை குமிச்சு வச்சான். எதையா குமிச்சு வச்சான்? வெள்ளியையும் பொன்னையும். அந்த நாட்கள்ல நீங்க வெள்ளி பாத்திரத்தை சாப்பிட்டா உங்களுக்கு சீன்னு சொல்லுவாங்க. வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. வெள்ளியா நீ வெளியில நிறைய பொருள்லாம் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா ஐயோ ரொம்ப ஏழை போல இப்படி இருந்துச்சுங்க. ராஜ பாருங்க, இந்த பூமியில சாலமனுடைய ராஜ்ய பாரத்துல இப்படி இருந்துச்சு. வெள்ளி ஒரு பொருட்டாக சிச்சி அல்லேலூயா. எத்தனை வீட்டுல 1/2 கிலோ வெள்ளி இருக்குது? வெரி குட், பிரைஸ் காட் அல்லேலூயா. பிரைஸ்லா. தீர்மானம் பண்ணுங்க. நான் நினைச்சிருக்கிறேன் ஒரு 10 பிளேட்டாவது வெள்ளி தட்டில் வாங்கி வைக்கணும் அல்லேலூயா. வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது என்ன செய்யணும் பாருங்க, வெள்ளி. இப்போ இவன் நிறைவில் இருந்துதான் மற்ற காரியங்கள் செய்கிறான். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நிறைவில் இருந்துதான் நான் வாழ்க்கையை தொடங்க போறேன் அல்லேலூயா. நிறைவில் இருந்துதான் வீடு கட்ட போறேன். பிரைஸ்லா. நிறைவில் இருந்துதான் வீடு வாங்க போறேன். நிறைவு முதலாவது அதிகாரத்திலேயே வெள்ளிய பொண்ணி குமிச்சு வச்சுக்கிட்டு தான் எந்த நிபுணரை ஹை லெவல் நிபுணரை கூப்பிடலான்னு பார்க்கலாம் அல்லேலூயா. நம்ம பட்ஜெட் படி தான் நம்ம போக முடியும் அல்லேலூயா. உங்ககிட்ட ஒரு 30,000 ரூபாய் வச்சிருக்கீங்க, நீங்க தங்கல் மயில் ஜுவல்ஸ்க்கு போறீங்க. நீங்க போய் ஒரு 10 பவுன் எடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? முதல்ல இன்னைக்கு என்ன ரேட்டுங்க அப்படிங்கிற மெதுவா அந்த செயினை காட்டுவான். இருக்கட்டும், அவனே பார்ப்பான். நம்ம அவன் கண்ணை பார்த்துட்டே இருப்பான். இது வந்து ஒன்றும் இல்லை, இது சும்மா தோறுகிட்ட வாங்க வந்து கேஸு அங்கே போய் நம்ம வந்துடுவோம் அல்லேலூயா. பிரைஸ் காட். இப்போ நம்ம பணம் நம்மை பயமுறுத்துகிறது. ஒரு பிரச்சனை ஒரு வேலை செய்யும் போது பணம் நம்ம என்ன செய்யுது பாருங்க. திடீர்னு நான் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா மணிபஸ் இருந்தால் அவங்களுக்கு புரியுவேன். கடைக்கு போயிட்டு இருக்கும்போது அடிச்சு பணம் என்ன செய்யுது காணுமே அல்லேலூயா. பணம் நம்மை கலங்கடிக்குதுங்க. வேத வசனம் சொல்லுது, பிரசங்கி சொல்றான், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். நமக்கு பண ஆசை இல்லை, ஆனால் பணம் நமக்கு தேவைப்படுது அல்லேலூயா. எதற்காக தேவை என்றால் நாம் தேவ ராஜ்யத்துக்காக. பிரைஸ்லா. பாருங்க, பணம் இல்லாதனால நம்ம கடன் வாங்கணும். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
தேவனுடைய பிள்ளைங்க கிட்ட பணம் வரும்போது அந்த பணம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக செலவழிக்கப்பட முடியும். இப்போ இப்போ பணம் முக்கியம், ஆனா அதை காட்டிலும் பணத்தை குடிக்கிறது முக்கியம். அல்லேலூயா. இப்போ நம்முடைய எண்ணங்கள் மாறிடுச்சுன்னா, இப்போ உங்களுடைய மனசுல நீங்க தோட்டத்தை விதைக்கிறீங்க, இது வெள்ளியும் பொண்ணும் போல நீங்கள் நிறைய பார்க்க 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 பணம் உங்களுக்கு பின்னால வரும். அல்லேலூயா. பணம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். பிரைஸ் காட். இதெல்லாம் நடக்கும். சாலமோன் செய்ய நினைத்ததெல்லாம் அவன் அனுகூலம் ஆயிற்று. இப்ப பாருங்க, முதல் கிருபை. இந்த அதோனியா சொல்றான், நான் ராஜாவாவேன்னு சொல்லி அவன் ஏற்படுத்தி பெரிய ராஜாவாக்குடைய எல்லா முயற்சி பண்ணிட்டான். உடனே இந்த செய்தி தாவீது கிட்ட போகுது. உடனே பத்சேபாள் அழைக்கப்படுகிறார், நாத்தான் அழைக்கப்படுகிறார். உடனே தாவீது சொல்றான், நீங்கள் அதை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. உடனே தாவீது சொல்றான், சாலமோனை ஏன் ஸ்தானத்துல, ஏன் சிங்காசனத்துல, ஏன் கோவேர் கழுதை மேல நீ ஏத்தி அவனை போய் அபிஷேகம் பண்ணி, தீர்க்கதரிசி நாத்தான்கிட்ட சொல்றான், அபிஷேகம் பண்ணி அவன் ராஜாவாக என்ன செஞ்சிரு, பிரகடனம் பண்ணுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. தாவீது சொல்றான், என் சிங்காசனத்தில், என் கோவேர் கழுதையின் மீது, என் ஸ்தானத்தில். இதுதாங்க ஏசப்பா நமக்கு செய்யறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்ம கிட்ட வறுமை, நம்ம ஒரு கடன்காரனா இருக்கிறோம். இப்போ அவர் நம்மளை தூக்கி வந்து நீ ஐஸ்வர்யவான்னு சொல்லி அவர் ஸ்தானத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. நம்ம பாவியா இருக்கிறோம், நம்மளை தூக்கி கொண்டு வந்து நம்ம நீதிமான் என்று அவர் என்ன செய்யாரு சொல்லுகிறார். பிரைஸ் லார்ட். அவருடைய ஸ்தானம், அவருடைய சிங்காசனம், இதாங்க அவருடைய நீதி. அல்லேலூயா. இத கிருபை. கிருபை புரிஞ்சுக்கோங்க. கிருபைனா என்னன்னா, நம்ம ஒண்ணும் இல்லாத ஆளுதான், ஆனா நம்ம அவர் இடத்துக்கு உயர்த்துறாரு. அதாங்க கிருபை. அல்லேலூயா. இந்த பத்சேபாள், சாலமோன், இந்த ராஜ்ய அரண்மனைக்கு இவர்கள் தகுதியானவர்கள் அல்ல, ஆனா கிருபை. பிரைஸ் லார்ட். இதனால கிருபை, அவன் கொடுத்த வாக்கு மூலமாய். இப்ப நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 8:9 அப்படியே சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை அறிந்திருக்கின்றே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்றும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யமாகும்படி சொன்னீரே. அல்லேலூயா. வசனத்தை பிடிக்கும். ஆனா நீங்க சொன்னீங்களே. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் சொல்றேன், இந்த ஆண்டுல அநேகருக்கு சொந்த வீடு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால அநேகருடைய கடன்கள் அடைக்கப்படுவதாக, இந்த பற்றாக்குறை நீங்குவதாக. அநேகர் எப்படி பாருங்க, சாலமன் ஒரு முயற்சி பண்ணலங்க. கிருபையை புரிந்து கொள்ளுங்கள். சாலமன் ஒரு முயற்சி பண்ணல. சாலமனுக்காக பத்சேபாள் முயற்சி பண்ணுகிறார், நாத்தான் முயற்சி பண்ணுகிறான், படைத்தளபதி முயற்சி பண்ணுறாங்க, எல்லாம் முயற்சி பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா அதோனியா கூட கிரியை கூட சில கூட்டம் சேர்ந்துக்குச்சு. அதோனியா கூடயும் சில கூட்டம் சேர்ந்துச்சு. ஆனா நடந்தது எது ஜெயிச்சுன்னா, கிருபை ஜெயித்தது. அல்லேலூயா. சாலமன் அமைதியா இருந்தான். அவனுக்கு தெரியும், நான் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறேன். அப்படியான பிரதர் சொல்ல பாருங்க, நம்ம தேவ சமூகத்தில் கழுகு போல அப்படி அமைதியா இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் நீங்க எண்ணத்துல முதல்ல பணக்காரனா மாறணும். பேசலாம். பக்கத்துல பார்த்து, எண்ணத்துல நீங்க பணக்காரனா மாறணும். எண்ணத்துல நீங்க சுகம் அடையணும். எண்ணத்துல நீங்க தேவனோட பிள்ளையாக இருக்கிறீர்கள். பிரைஸ் காட். எண்ணம் மாற வேண்டும். எண்ணத்தை மாத்திரக்கு ஒரே ஒரு வழி எது வச்சுக்கா தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை தாங்க. இந்த உலகத்துல போய் நீங்க நிறைய கதைகளை கேட்டீங்கன்னா, உங்க எண்ணங்களை உலக மனிதர்கள் ஒரு செகண்ட்ல மாத்திடுவாங்க. நிறைய வைரஸ் வந்துட்டே இருக்குது, இன்னும் பயங்கரமா இருக்குது. இதை காட்டிலும் மதவாதிகள் பண்ற பிரசங்கத்தினால அநேக தேவ பிள்ளைகள் அவங்களுக்கு தூசி துரும்புதான். அவங்க எண்ணங்கள் என்ன செய்யுதுமா? தேவங்க எத்தனையோ கிறிஸ்தவங்க ஏன் இதெல்லாம் விசுவாசிக்கலைன்னா, அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய பிரசங்கத்தினால, அவங்க கேட்ட பிரசங்கத்தினால தூசி துரும்பு. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவர், நீ எப்பொழுது வருவீர்? இல்லையா? நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது, வளர்ந்துட்டு இருக்குது. அது எப்போ பார்த்தாலும் நான் எப்போ டேடி சாவேன் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இல்லையா? இது போலதாங்க இங்க நீ வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த பூமி நீ சுதந்திரிக்க வேண்டும். பரலோக சுதந்திரம் நமக்கு ஏற்கனவே வைக்கப்படும். இங்க நீ தேவனை மகிமைப்படுத்தணும், கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதுக்கு பல வழிகளில் முதல் வழி என்ன தெரியுமா? உங்க மூலமா ஆசீர்வாதம் வெளிப்படுறீங்க. அல்லேலூயா. இங்க சாலமோன், தேவன் பெரியவர், அவருக்கு நான் கட்ட போகிற ஆலயமும் பெரியதா இருக்கும். அல்லேலூயா. நீங்க சொல்ல, என்னுடைய சாமி
பணக்கார சாமி, நான் ஏழையா இருக்க முடியாது. Praise God. அல்லேலூயா. எண்ணங்களை மாற்றுங்கள். இப்போ கடைசி உடனே சாலமோனை ராஜாவாக மாத்திட்டாங்க. இந்த செய்தி அதோனியா கூட இருந்த அத்தனை பேத்துக்கு கேட்கப்படுகிறது. உடனே வேத வசனம் சொல்லுது, அவர்களை அதிர்ந்து பயந்து போய் அதோனியா கிட்ட இருந்த அனைவருமே செதறி ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. 2 குரூப்புங்க. அதோனியா என்ன சொன்னான்னா, நானே ராஜா ஆவேன்னு சொல்லி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி முயற்சி பண்ணான். ஆனா அவன் தோற்று போயிட்டான். இங்க சாலமோன் எந்த முயற்சியும் பண்ணல. ஆனா சாலமோனுக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தையின்படி அடுத்தது நான் தான் உட்கார போறேன். அல்லேலூயா. இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய நமக்கு ஒரே ஒரு காரியங்க, கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை பிடிச்சு தேவ சமூகத்துல நீங்க காத்திருக்கணும். உங்களுடைய வீட்டுல ஒரு தனி ரூம் இருக்குன்னா கதவை பூட்டிட்டாண்டோ இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கிற என்னை இப்படி மாற்றுனாண்டவரே, நான் தான் எங்க குடும்பத்துக்கு என் உடம்பிறந்தவருக்கு நான் தான் யோசிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்குது? என் உடம்பிறந்தவங்களுக்கு நான் கொடுக்கணும். அல்லேலூயா. என் உடம்பிறந்தவங்களுக்கு நான் கடன் அடைக்கணும். அல்லேலூயா. என் உடம்பிறந்தவங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுக்கணும். எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு உங்களை பார்க்கணுங்க. இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை தான். இந்த நல்ல வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கும். பிரைஸ் காட். நல்ல வசனங்கள். இப்ப பாருங்க, கிரியை ஜெயிக்கல, கிருபை அடைஞ்சிருச்சு, ஜெயித்து விட்டு. 2வது, இவனுடைய ராஜ்ய பாரத்துல அவனுக்கு வேண்டிய எல்லாம் அனுகூலமா நடக்கிறதுக்கும் 2வது அவன் தன்னுடைய ஸ்தானத்தை புரிந்து கொண்டான். சாலமோன் ராஜா சின்ன அவன் வாலிபன் தான். அவனுடைய பின்னணிலாம் கொஞ்சம் மோசமானதுதான். ஆனா எந்த குற்ற உணர்வோடு இல்லாமல் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவன் ராஜாவாய் மாத்தின உடனே வேத வசனம் சொல்லுது, அவன் தன்னுடைய ஸ்தானத்தில் அமர்ந்து ராஜா என்பதை அவன் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க நீதிமான் என்பதை நீங்க இன்னும் ஏற்றுக்கொள்ளல. நீங்க ஒரு பரிசுத்தவான் என்பதை ஏற்றுக்கொள்ளல. நீங்க அவருடைய காரியங்களால நீங்க சுகமாயிட்டீங்க என்பதை ஏற்றுக்கொள்ளல. நீங்க மறுபடியும் பயப்படுறதுக்கு பயமுள்ள ஆவியை நீங்க பெறல. நீங்க தைரியசாலி என்பதை நீங்க என்ன செய்யல, இன்னும் ஏற்றுக்கொள்ளல. நீங்க அநேக ஜாதியை கடன் கொடுப்பீங்க, நீங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. ஆனா அந்த சாலமோன் தன்னுடைய பின்னணியை அவன் நினைக்கல. தன்னுடைய ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டான். அல்லேலூயா. அவன் சாலமோன் தன்னுடைய ஸ்தானத்துல உட்கார்ந்த உடனே அவன் எதிரி அதோனியா நடுங்குறான். நீங்க பிசாசை நடுங்க வைக்கிறதுக்கு ஒரு வழி எது என்றால் கர்த்தருடைய வார்த்தை. நீங்க சொல்லுங்க, நீங்க உங்க வாழ்க்கையில கடன் இருக்கலாம், பற்றாக்குறை இருக்கலாம், ஆனால் நீங்க வசனத்தை பிடிக்கணும். இல்ல, நான் ஐஸ்வர்யவான் தான், நான் பணக்காரன் தான், இயேசு என் வறுமையை கடனை அவர் ஏற்றுக்கொண்டார், இனி என்னோட வாழ்க்கை இப்படி இருக்க போகுது இல்லை. அது போல வியாதி வரும்போது சொல்லுவோம், இல்ல நான் அவருடைய காயங்களால சுகமா. இதை என்னுடைய ஸ்தானம். சொல்லுங்க, ஐஸ்வர்யவான் என்பது, பணக்காரன் என்பது என்னுடைய ஸ்தானம், சுகமாயிட்டேன் என்பது என்னுடைய ஸ்தானம், தேவனுடைய பிள்ளை என்பது என்னுடைய ஸ்தானம், நான் முற்றும் ஜெயம் பெற்றவன் என்பது என்னுடைய ஸ்தானம். அங்க வந்து உட்காரணும். பேசுதா? அவங்களுக்கு நல்லா சேர், நான் கூட நின்றுட்டு பேசுறேன், நீங்க சேர்ல உட்காந்து ராஜா மட்டும் உட்காருங்க. சும்மா சேர் கிடையாது. சொல்லுங்க, ராஜா. நீங்க சொல்லுங்க, ராணின்னு சொல்லுங்க. நான் ராணி, நான் ராஜா. இவன் சாலமோன் போய் அந்த சேர்ல உட்கார்ந்த உடனே இவனுக்கு எதிராக அந்த அதோனியா நடுங்குறான். சாலமோன் வாழ்க என்று சத்தம் கேட்குது. இங்க ஒரு கொண்டாட்டின் சத்தம். இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எதுக்கு சந்தோஷப்படணும்? பணக்கார சாமி என்னை சொன்னியாடா, அதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு சொல்றது வித்தியாசமா இருக்கு. ஏன்னா மதவாதிகள் நிறைய இருக்காங்க. அல்லேலூயா. சொல்லிட்டே இருங்க. அவர் பெரியவர் சொன்னா பெரிய ஆலயத்தை சாலமோன் கட்டிட்டான். நீங்க சொல்லுங்க, நான் பணக்கார சாமி சொல்லிய கர்த்தர் என்னை பணக்காரனாக மாற்றி இருக்கிறார், மாறப்போவதில்லை. நன்றாக புரியுங்க. இதான் ஸ்தானம். ஏன்னா பாஸ்டர், நீங்க பணக்கார ஆயிட்டீங்களா? ஆமென். நீங்களும் பணக்கார ஆயிட்டீங்களா? அதான் விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்க ஸ்தானத்தை உட்காருங்க. உட்கார்ந்தீங்களா? அல்லேலூயா. இப்போ சாலமோன் உட்கார்ந்த உடனே அதோனியா நடுங்குறான். அதோனியா போய் கொம்பை பிடித்து கொண்டு, ஐயோ என் உயிர் போயிருமே. உடனே சொல்றான், சாலமோன் சூப்பரா பேசுறான். இப்ப கட்ல எடுறான். அவன் யாரு? ஐயோ நான் பாவி, எங்க அம்மா சரியில்லை, எங்க பின்னணி சரியில்லை, அப்படிலாம் நினைக்கல. ஸ்தானம் கிடைச்சோன்னு. ஏன்னா அவன் தெரிஞ்சிச்சு, இந்த ஸ்தானம் என் கிரியினால் வரல, அவருடைய கிருபையால் வந்தது. அல்லேலூயா. அது நமக்கு இப்ப நம்மளுடைய வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது உங்க கிரியை சார்ந்தது அல்லங்க. நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க. நாங்களாம் ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு
கதை தலையெல்லாம் முட்டி முட்டிலாம் ஜெபம் பண்ணுவேன். அதுவும் ஜெபம் ஃபஸ்ட்டு. ஆமாயா, என்னாண்டவரை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் கல்லை பொடி பொடி கல்லெல்லாம் எடுத்து வந்து ஒரு பிளேட்டில் போட்டு அது மேலே அப்படியே முழங்கால் நிற்பேன். என் தோல் என்ன செய்யணுமா? உரியணுமா? அல்லேலூயா. உன் தோல் உரிய வேண்டாம், ஏற்கனவே இயேசுவின் தோல் உரிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய காய். அதெல்லாம் இயேசுவை கொடுத்து மேன்மை பாராட்டாம நான் கேட்ட பிரசங்கலாம் தெரியுங்களா? அந்த பாஸ்டர் அப்படி இப்படி ஜெபம் பண்ணாரு, இந்த பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்ணாரு. இயேசு என்ன செஞ்சான்னு சொல்றது மறந்துட்டாங்க. அல்லேலூயா. நம்ம ஒன்றை உயர்த்தணும்னா நம்ம நல்லா ஜெபிக்கணும், நல்லா உபவாசம் போடணும், நல்லா கொடுக்கணும். ஆனால் நம்மை குறித்து அல்ல, இயேசுவே உயர்த்தணும். அல்லேலூயா. கிறிஸ்துவை குறித்து இல்லாமல் வேற ஒன்றை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? அவருடைய கிரியையினால இல்லாட்டா, அவர் ரத்த சிந்தாட்டா எவன் வச்சுக்கப்பட முடியாது. அல்லேலூயா. அவர் தான் மேன்மைப்படுத்தணும். நம்முடைய கிரியை நம்ம என்ன செய்யக்கூடாது? மேன்மைப்படுத்த. அல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ளுங்க. இங்கே அந்தோனியா ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே வேத வசனம் சொல்லுது பாருங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல 46. அல்லாமலும் சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறான். அல்லேலூயா. சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய யாருடைய சிங்காசனம்? அது தாவீதின் சிங்காசனம். தாவீது இந்த சிங்காசனத்தை பிடிக்க அவன் போராடினாங்க, பல யுத்தங்கள் செஞ்சான். பேச கவனிங்க, உங்களுக்கு தேவை. பழைய ஏற்பாடு கொஞ்சம் புரியும். பல யுத்தங்கள் செஞ்சான். ஃபர்ஸ்ட் அவனை யூதாவுக்கு மேலாக அவனை அபிஷேகம் பண்ணாங்க. அடுத்தது இஸ்ரேல் தேசத்தின் மேல அபிஷேகம் பண்ணாங்க. அவன் பட்ட பாடு பிரச்சனை சொல்லி முடியாது. ஆனால் இந்த சாலமோனுக்கு யுத்தம் இல்லை, கிருபை. அல்லேலூயா. இப்ப நமக்கு கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் நம்முடைய பாடுகள், பிரச்சனைகள், வியாதிகள், சாபத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அடிக்கப்பட்டு இப்ப சொல்றாரு, உன்னதத்துல இயேசுவோடு கூட நம்மளை உட்கார வச்சிருக்காரு. அல்லேலூயா. இதுதாங்க வெளிச்சம். இது நமக்கு தெரியல பாருங்க. அதனால நம்ம ஆளுகை எடுக்க முடியல. இப்ப சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தை உட்கார்ந்த உடனே ஆளுகை எடுக்கிறான். சொன்ன ஆளுகை எடுக்க வேண்டும். அவன் பாருங்க, அப்படி உட்கார்ந்த உடனே என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா 52 வாசிங்க. 51. இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகின்றான். அல்லேலூயா. அதோனியா தான் எதிரி. இப்ப உங்க வாழ்க்கையில எதுனா எதிரி இருக்குது? நீங்க மாமனார், மாமியார், மருமகன் சொல்லிடுறாங்க. அல்லேலூயா. மாமனத்தோட ரத்தத்தோட நமக்கு என்ன கிடையாது? யுத்தமே இல்லை. அப்ப யார் தான் பாஸ்டர் எதிரி? அது அவன் எதிரி தான். அவன் என்னென்ன காரியங்களை செய்கிறான்? கடன் உங்களுக்கு எதிரி. அல்லேலூயா. சொல்லுங்க, கடன் எதிரி, பாவ பிரச்சனை எதிரி, வியாதி ஒரு எதிரி, கசப்பு ஒரு எதிரி. சிங்காசனத்தை உட்கார்ந்த உடனே அந்த எதிரி அதோனியா பயப்படுகிறான். உங்க ஸ்தானத்துல இந்த ஆண்டுல உட்காந்துங்க. ஆண்டவரே, என்னால அல்ல, என் கிரியினால் அல்ல, உங்க கிருபையால நான் ஐஸ்வர்யவான் ஆண்டவரே. உங்க கிருபையால் நான் சுகமாயிட்டேன் ஆண்டவரே. உங்க கிருபையால் நான் தேவனுடைய பிள்ளை ஆண்டவரே, நான் உட்கார்றேன். உங்க கிருபையால் நான் சுகமாயிட்டேன் ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. உட்கார்ந்து பாருங்க. அதோனியா பயப்படுறான். உடனே இந்த வேத வசனம் சொல்கிறது 53. அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டு வா என்று ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். உட்கார்ந்துட்டு கட்டளையிடுறான், அவனை எடுத்துட்டு அவனை கூட்டிட்டு வா. உடனே சொல்றான், அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். கர்த்தருடைய ஆவியான தீர்க்கதரிசனமா சொல்றாரு, இந்த ஆண்டு எந்தெந்த பிரச்சனை உங்களை அழுத்திருச்சோ அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு முன்பாக தலை குனியும். ஜீசஸ். எது பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது தலை குனிஞ்சு போங்க. அதோடைய ஸ்தானத்தை எடுக்க பார்த்தான், ஆனா ஜெயித்தது கிருபை. 2வது பாத்தீங்கன்னா, உடனே சாலமோன் 2வது அதிகாரத்துல தாவீது சொல்றான், இப்பா இவன் எதிரிப்பா, நீ ராஜாங்க, உன்னுடைய ராஜ்யபுரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இந்த எதிரிகள் எல்லாம் நீ என்ன செஞ்சணும்? சரியா கவனிக்கணும். முதல் எதிரி அதோனியா, அடுத்து சீமேயு, அடுத்தது யோவாப்பு, இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் ஆலோசனை கொடுக்குறாரு தாவீது. தாவீது யாருக்கு ஆலோசனை கொடுக்குறான்? சாலமோன். இப்போ நமக்கு இந்த ஆண்டு கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. கடனை அடைக்க நீங்க தீர்மானம் எடுங்கள். கடனிலிருந்து வெளியே வர நீங்க தீர்மானம் எடுங்கள். உங்களுடைய பற்றாக்குறை, நீங்க யாரு? ஐஸ்வர்யவான், அவர் பணக்காரன்.
நான் அடுத்தவங்களுக்கு கடன் வாங்குற நிலையில நான் இன்னும் இல்லை ஆண்டவரே. என்னைய நீங்க ஆசீர்வாதமா நீங்க நினைஞ்சிருக்கீங்க, வச்சிருக்கீங்க. அடிக்கடி சேர்ல உட்கார்ந்து சொல்லுங்க, நான் ராஜாவை போல உட்கார்றேன், நான் ராணியை போல உட்கார்ந்து இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எதிரி எல்லாம் நீங்கள் 2வது அதிகாரத்தை நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் நீங்கள் அதை வாசித்து தியானிச்சு பாருங்க. அவன் போய் எப்படிலாம் சரி பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் அவன் சரி பண்ணுகிறான். ஒவ்வொரு காரியத்தையும் அவனுக்கு விரோதமாய் வருகிற அத்தனை காரியத்தின் மீது அவன் ஜெயம் எடுக்கிறான். நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் இந்த ஆண்டு வருகிற இதுவரை வந்த அத்தனை பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க இப்ப எங்க உட்கார்ந்துட்டு அவன் சரி பண்றான்? ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்துல உட்கார்ந்து. இப்ப நீங்க எப்படி சரி பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. உங்க பண பிரச்சனை எப்படி சரி பண்ண போறீங்க? தேவ வார்த்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்ப நீங்க ஒரு மனசுல ஒண்ணு வைக்கணும், ஐஸ்வர்யமானா நான் ஒரு பணக்காரன், நான் கடன் வாங்குவேனா? ஹல்லேலூயா. கடனை செட்டில் பண்ண போறேன். பிரைஸ் காட். இப்போ இந்த நாள்ல ஒரு முதல் எதிரியை நாம் முறியடிக்க போகிறோம். அந்த எதிரி கடன். 2வது நிறைவுல நம்ம வாழ போகிறோம். பிரைஸ் காட். மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு வாழ போகிறோம். இப்போ முதல் எதிரியை முறியடிக்கிறதுக்கு நீங்கள் அந்த குறித்த வசனம் உங்களுக்கு நினைஞ்சிடணும், தெரியணும். நீங்க ஏன் நம்ம கடன் வாங்கக்கூடிய என்ன நமக்கு வந்துச்சுன்னா, நம்ம யார் என்று நமக்கு தெரியல. 2வது நம்முடைய அறியாமை. பாருங்க, இப்போ இந்த ஆதாம் ஏவாள் விழுந்து போனதுக்கு முதல் காரணம் என்னன்னா, அவர்கள் ஏற்கனவே தேவனுடைய சாயல்ல இருக்கிறாங்க. ஆனா அவங்க யார் என்று அவங்களுக்கு தெரியாதனால பிசாசு அவங்க நினைஞ்சுட்டா, வஞ்சித்து விட்டான். நீங்க நம்மளை எப்படி வஞ்சிதான் தெரியுமா? நீ ஒரு பற்றாக்குறையானால, நீ கொஞ்சம் சம்பளம் வாங்குற, உன் வீட்டில் நிறைய பிரச்சனை, நீ எப்படி இதுல நீ வெளியே வர முடியும்? உனக்கு சரியா, உனக்கு வயதாயிருச்சு, ரொம்ப வியாதி இருக்குது, உனக்கு உன் குடும்பம் சரியில்லை, நீ வேலை பார்க்குற வேலையில வருமானம் உனக்கு சரியா கிடைக்காது. இல்லை பொய் சொல்ற, பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கு. இந்த சாலமோனுக்கு நல்லா தெரிஞ்சு, நான் கிருபையானதான் ராஜாவாக மாறினேன், ஆகிய அந்த சிங்காசனத்தை நான் காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து உங்க மனசு நல்லா இருக்கும். நீங்க திங்கள் செவ்வாய் புதன் அப்படி போகும்போது சில வியாதியோ சில பண பற்றாக்குறையோ குடும்ப சண்டையோ வரும்போது உங்க மனசு நெஞ்சிடும். அப்பயே நீங்க நினைஞ்சு கூடாது, சிங்காசனத்தை விட்டுறக்கூடாது. உடனே ஏழைன்னு சொல்லி கீழே உட்காந்துக்கூடாது. அல்ல, நான் ஒரு கடங்காரன்னு சொல்லி நினைஞ்ச கூடாது. சோர்வு வந்துடும். திடீர்னு பாருங்க, வயதானவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன கொடுப்பான் தெரியுமா? உனக்கு வயசு ரொம்ப ஆகிட்டு இருக்குது, வியாதியும் உனக்கு கூடிடுச்சு, உனக்கு யாருக்கு வலிக்க போறாங்க, அவனை மாதிரி பொய்ய பேசுறது. இப்ப அவன் பேசுறதுக்கு முன்பாகவே அவனை பயப்பட வைக்கிறதுக்கு ஒரு காரியம் எதுன்னா, சிங்காசனத்துல சாலமன் உட்கார்ந்தது போல நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில உட்காரணும். கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாங்க. அதே போல காலை ஜெபம், இரவு ஜெபம், ஒரு 10 இரவு நேரத்துல நம்ம மனசு ரொம்ப காத்துக்கணுங்க. நம்ம மனசு இணைஞ்ச இரவு நேரம் காலையில நம்ம சில பிரச்சனையை சந்திச்சிருப்போம். ஏன்னா இந்த உலகம் தீமைக்குள்ள இருக்குதுங்க. நம்ம உலகம் நம்ம விரும்புறபடி இல்லை, மக்கள் இல்லை, மக்கள் வாயத்திறந்தா பயங்கரமா பேசணும். அப்படிப்பட்ட உலகத்தை நம்ம அணிஞ்சிட்டு இருக்கிறோம். வாங்க, அப்ப இரவு படுக்கும்போது இரவும் பகலும் வேத தியானமா இருக்க மனுஷன் இரவு எல்லா காலம் இதயத்தை நீங்க நைட் படுக்கும்போது சொல்லுவேன், நான் ஒரு பணக்காரன் தான், நான் அவனுக்கு தருங்களால சுகமாயிட்டேன். இப்பொழுதும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார், அவரோட ரத்தத்தில் நான் யாரு கழுவப்பட்டேன் தான், நான் இப்பொழுதும் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளை தான், நான் தேவனுடைய பிள்ளை தான் என்று குற்ற உணர்வுக்குள்ள நீங்க போகக்கூடாது. அல்லேலூயா. சாலமோன் குற்ற உணர்வுக்குள்ள செய்யல, போகல, பிடிச்சுட்டான். இரவு நேரத்தில் வசனத்தை நல்லா கேட்கும் போது நேரடியாக விதைக்கப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அவன் ஒவ்வொரு எதிரியை முறியடிக்கிறான். அவனுடைய ராஜ்யபாரம் முழுவதும் அவனுடைய எல்லை எங்கும் சமாதானமா இருந்துச்சு. அவனுடைய எல்லை எங்கும் அவனுடைய ராஜ்யபாரம் முழுவதும் சமாதானம். அது மாத்திரம் இல்ல, அவனோட ராஜ்யபாரத்தை ஜனங்கள் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிச்சாங்க. நீங்க உங்க மனசை மாறும் போது உங்க குடும்பம் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க போகுதுங்க. இப்போ முதல் எதிரியை குறித்து நாம் அந்த எதிரியை எடுக்க போயிடும். கடன் வாங்கிட்டோம், விட்டுருவோம். இப்போ அதுல இருந்து வெளியே எப்படி வருவது, கடன் கொடுப்பது எப்படி? அல்லேலூயா. இப்போ நம்ம தோட்டத்துல இன்னைக்கு இருந்து என்ன விதை போட போறோம்? கடன் கொடுப்பது எப்படி, கடனை அடைப்பது
எப்படி? பிரைஸ் காட். இப்ப பாருங்கள், வேதாகமத்திலே ஆண்டவர் நீ கடன் வாங்கு என்று சொல்லவே இல்லை, நீயோ கடன் கொடுப்பா என்று பல முறை சொல்லி வச்சிருக்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்திலே யாராலையும் அடைக்க முடியாத ஒரு கடனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடைச்சாங்க. அது என்ன கடன் தெரியுமா? பாவ கடன். ஹல்லேலூயா. யாராலையும் தீர்க்க முடியாத ஒரு கடனை கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நமக்காக தீர்த்திருக்கிறார். பாவத்தின் விளைவுதான் சாபம், பாவத்தின் விளைவுதான் வியாதி, பாவத்தின் விளைவுதான் தரித்திரம். இப்போ உபாகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் பிரிச்சு படிக்கணும். பிரைஸ்லா. உங்களுக்கு ஒரு நீங்க பிரித்து வரி வரியா பாயிண்டா போட்டு எழுதிட்டு வருவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். பிரைஸ் காட். ஆசீர்வாதத்துல எது இருக்குது, சாபத்துல எது இருக்குது, இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நாம் சாபத்திலிருந்து ஏற்கனவே ஆசீர்வாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம் என்பதை நீங்க அறிவீங்க. அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 14வது அதிகாரம் வரை அங்கே உபாகம் 28 மன்னிக்கவும், உபாகம் 28 எடுத்துக்கோங்க. உபாகம் 28ல 1 முதல் 14வது வசனம் வரை ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்ட வேத பகுதி. மீதியான அனைத்தும் சாபத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வேத பகுதி. இப்ப பார்த்தீங்கன்னா இந்த 14வது வசனம் வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க வியாதி இல்லை. நீங்கள் யாரு என்றால் நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்குது. நீங்க சொன்னாங்க கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மனதார இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் சபிக்கப்பட்டவன் அல்ல. இதை முதல் தீர்மானம் எடுக்கணும். பிரைஸ் காட். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, தலைமை கை வச்சு சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவருடைய கிருபையால, அவர் எனக்காக செய்த பலியினால நான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவனாக இருக்கிறேன். இந்த சிந்தனை நீங்க வெளியே புறப்பட்டு போகும்போது வரும்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்ப 1 முதல் 14 வசனம் வரை பார்த்தீங்கன்னா அங்க என்ன இல்லைன்னா கடன் இல்லை. அல்லேலூயா. அங்க வியாதி இல்லை, ஆசீர்வாதத்துக்குள்ள கடன் இல்லை. அப்ப நீங்கள் நானும் எங்க வந்துட்டோம்? உன்னதத்துல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை கர்த்தர் நினைச்சிருக்காரு, ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதிக்க போறாரா? ஆசீர்வதித்து இருக்கிறாரா? You are blessed in Christ. ஏற்கனவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிட்டது. ஆனா இந்த கடன் எங்க இருக்குது என்றால், இந்த வியாதி எங்க இருக்குது என்றால், பயமும் திகிலும் எங்க இருக்குது என்றால் சாபத்துக்குள்ள இருக்குது. இல்லையா? நீங்க லிஸ்ட் நாம சொல்லுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 1ஆவது வசனம் சொல்லுகிறது, சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாக. அப்ப மேன்மையாக வைப்பது, மேன்மையாக இருப்பது எங்க இருக்குதுன்னா ஆசீர்வாதத்துக்குள்ள. கீழே இருப்பது சாபத்துக்குள்ள. நீ போகையிலும் வருகையிலையும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்ப. உன்னுடைய மாப்பசை தொட்டியும் இப்போ இங்க சாபத்துக்கு அப்படின்னா எல்லாத்துலயும் பற்றாக்குறை. நம்ம பாருங்க, நம்ம ஒரு பொதுவாக சொல்றேன், நம்முடைய வீட்டில் நமக்கு வேண்டிய ஒரு மாதத்துக்கு உங்களுடைய வீட்டில் எவ்வளவு அரிசி பயன்படுத்துகிறது தெரியல. ஒரு 25 கிலோ வச்சுக்கோங்க. 25 கிலோவுக்கு மேலே இருக்கணுங்க அந்த ஆசீர்வாதம். பிரைஸ்லா. ஒரு பருப்பு வகைகள் எல்லாம். ஏன்னா நீங்க எங்க உட்காந்துருக்கீங்கன்னா நிறைந்து வலிந்து ஓடுகிற ஆசீர்வாதத்துக்குள்ள. இப்ப பாருங்க ஆசீர்வாதம். இப்ப நிறைய விதைகள் இருக்குது. சொல்லுங்க, பைபிள் தூக்கி சொல்லுங்க. இந்த பைபிள்ல நிறைய விதைகள் இருக்குது. என் வாழ்க்கைக்கு தேவையான விதைகளை நான் எடுத்து என்னுடைய மனசுல, செழிப்பான மனசுல நான் விதைக்க போகிறேன். அல்லேலூயா. இப்ப ஒன்று, கடன்ல இருந்து நீங்க வெளியே வரணும். 2வது, நீங்கள் கடன் கொடுக்கணும். பேசலா. இப்போ உங்க மனசை மாற்றணும். பேசலா. இப்ப பாருங்க, அந்த உபாகம புஸ்தகம் 28ல 12வது வசனம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். அல்லேலூயா. பாருங்க, சொன்னாங்க ஜனவரி மாசம் சென்னையில் அவ்வளவு மழை பெய்யலாம், திடீரென்று மழை. அல்லேலூயா. சொல்லுங்க, என் மீது, என் குடும்பத்தின் மீது, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் மீது ஆசீர்வாதமான மழை.
இயேசுவின் நாமத்தால தொடர்ந்து பெய்வதாக. நான் ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கிறேன். பிரைஸ் காட். நான் சாபத்துக்குள்ள இல்லை, பற்றாக்குறை இல்லை, பயத்துக்கு இல்லை. இதை மனதிலே முதலாக கொண்டு வரணும். விசுவாசம் எப்படி நம்ப வச்சுட்டா தெரியுங்களா? உங்க சரீரத்தில் இருக்கிற ஐம்புலன்கள் நீங்க ஈஸியா நம்புறீங்க. இப்போ உங்களுக்கு வயிற்று வலினா நீங்க என்ன செஞ்சீங்க? ஈஸியா நம்ப முடியும். நான் சொல்றேன், இல்லைங்க சிஸ்டர் உங்களுக்கு சரியா இருக்கும். இல்லைங்க பாஸ்டர் நான் தாங்க முடியல, நீங்க கதை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அல்ல, ஏன்னா நீங்க எதை நம்ம நம்ப முடியுது? சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை. அதுக்கப்புறம் உங்க கையில பணமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ஊழியக்காரர் இருந்தார் கொரியா தேசத்துல. அவங்க ரொம்ப ஏழை. அவங்ககிட்ட போய் அவங்க 2-3 வாரம் சர்ச்சுக்கே வரலையாம். சரி, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போயிருக்காரு. அப்போ அவங்க ரொம்ப பிரச்சனையோடு இருந்திருக்காங்க. அவங்க சொல்லி இப்படி நீங்கள் இப்படி வரணும், வசனம் இப்படி போட்டுருக்குதுங்க, ஆண்டோட வருகை சமீபமாக இருக்குதுங்க, இப்படி வரலன்னா உங்களை ஆண்டவர் நீங்கள் கைவிடப்பட்டுருவீங்க, உங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க, அங்கே நரகத்தில் ரொம்ப வலி வேதனைகள், அங்கே நெருப்புலாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குன்னு. உடனே கடைசி முடிஞ்சோன்னா அவங்க சொன்னாங்களா, ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நாங்கள் நரகத்துக்குலாம் இருக்கணும், அதனால் நீங்கள் சொல்கிற நரகம் எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்க வசனத்தை தானே எடுத்து சொன்னேன். இவருக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சான். வந்து ஜபாரையில் உட்காந்து, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவர் சொன்னேன், நீங்க போட்டிருக்கு தானே சொன்னேன். எப்ப அவனே வலி வேதனோடு இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே கூக்குரல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட செய்தி கொண்டு வர்றாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலம். இப்ப திரும்ப சொன்னாரா அந்த ஊழியக்காரர்கிட்ட, எப்பா நீ அவங்க போய் நல்லா இருப்பாங்கன்னு போய் சொல்லுப்பா, உங்க கடன்லாம் அடைக்கப்படும் சொல்லு, உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு போய் சொல்லு, என் வசனத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போய் சொல்லுப்பா, என்கிட்ட கேட்டு ஊழியம் செய்ய சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, திரும்ப போய் அந்த குடும்பத்துல போய் சொன்னாரா, நீங்க இப்ப சந்திக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் மாறுங்க, வசனம் இப்படி இணைஞ்சிருக்குது போட்டிருக்கு, நீங்க அநேகருக்கு கடன் கொடுக்க போறீங்கன்னு சொன்னாரா. நடந்தது என்ன தெரியுங்களா? அவருக்கு அந்த குடும்பத்தை கொண்டு சபைக்கு உதவி செய்யும்படியாகவும், அது மாத்திரம் இல்ல, அந்த குடும்பத்துல அநேக பெரிய தொழிலதிபர்கள் புறப்பட்டு வெளியே வந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, துர்ச்செய்திக்கு ஆண்டவர் கொடுக்கிறது நற்செய்தி. அல்லேலூயா. பிசாசு எப்படி தெரியுமா? துர்ச்செய்தி மேலே துர்ச்செய்தி. வலி இருக்குதா? வயிற்று வலியா? உனக்கு இன்னும் நிறைய வியாதி இருக்குது. திடீர்னு இங்க மூச்சு உங்களுக்கு கேஸ் டபுள் வந்துருக்கும், ஹார்ட்ல உடனே உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம். வியாதிக்கு மேல் வியாதியை பேசுகிறவன் பிசாசு. பிரச்சனையுமே ஒரு கடன் வாங்கியிருப்போம், நம்ம இந்த கடன் அடைக்க இவர்கிட்ட என்ன செஞ்சது வாங்கணும் ஆலோசனை கொடுக்க பிசாசு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறேன், உன் சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. பிரைஸ் காட். சொல்லுங்க, துச்செய்திக்கு தீர்வு நற்செய்தியே. அல்லேலூயா. அந்த நற்செய்தி இயேசுதாங்க. பிரைஸ் காட். இப்ப பாருங்க, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் உனக்கு எப்ப பணம் தேவையோ அப்போது உனக்கு பணம் கிடைக்கும். ஜீசஸ். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், ஒரு சூழ்நிலை மாறும், உனக்கு வியாதி வந்துச்சா சுகம் உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. உன் பிரச்சனைகள் மாறும். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆஸ்வதிக்கும். அல்லேலூயா. நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிற சின்ன வேலையா இருக்கலாம், பெரிய வேலை இருக்கலாம், நீங்க அந்த வேலையை ஆஸ்வதிச்சுட்டே இருங்க. அந்த வேலையை குறித்து சந்தோஷப்படுங்க. சொல்லுங்க, எனக்கு தேவன் கொடுத்த வேலையை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அது வருமானம் கம்மியா இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். யோசேப்பு போத்திபார் வீட்டுக்கு போனா, யோசேப்பு நிமித்தம் போத்திபாருடைய வீட்டெல்லாம் சகல காலத்தை ஆஸ்வதிச்சாங்க. சொல்ல, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். கர்த்தாவே எனக்கு கொடுத்த இந்த வேலைக்கு நன்றி. ஒருவேளை வெயில்ல நீங்க வேலை பார்க்கலாம், கஷ்டத்துல வேலை பார்க்கலாம், பல பிரச்சனை நடுவில் வேலை பார்க்கலாம், ஆனா நீங்க சொல்லணும், இந்த வேலை எனக்கு ஆசீர்வாதம். வேலை என்பது எனக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற ஆற்றல். சொல்லுங்க, எப்படி சேர்ந்து சொல்லுங்க, வேலை என்பது பணம் சம்பாதிப்பதற்காக மாத்திரம் அல்ல. சொல்லுங்க, வேலை என்பது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல். அந்த ஆற்றல் வெளிப்பட பணம் தானாய் பின்னாடி வரும். ஜீசஸ் நேம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் கொடுத்திருக்காருங்க. இந்த பூமியில தேவன் எந்த மனிதனையும் வெறுமையா உண்டாக்கவில்லை. காரணம், ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயல் படி உண்டாக்கப்பட்டவன். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆற்றல் வச்சிருக்க. நீங்க சொல்ல, இல்ல எனக்கு ஒண்ணுமே ஆற்றல் இல்ல. இல்ல, உங்களுக்கு ஒரு ஆற்றல் ஆண்டு வச்சிருக்காரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிற கர்த்தர்.
அல்லேலூயா. அதனால ஒன்று பிசாசு ஒரு பெரிய பொய் தெரியுமா? நீங்கள் ஒரு வேலையில் போய் சேர்ந்துருப்பீங்களா, ஏதாவது ஒரு வேலை இருக்கு, வேலைனாலும் பிரச்சனை இருக்கும். ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்குது, பொல்லாங்கனுக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் அதன் மீது நீங்கள் நடப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் போகும்போது அந்த இடமே வெளிச்சமாய் மாறும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய தெரியுமா? கொடுத்த வேலையை ஆஸ்வதிச்சுட்டு இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை ஆஸ்வதிக்கணும், வீட்டை ஆஸ்வதிக்கணும், சமையலை நல்லா ஆஸ்வதிங்க. சமையலே பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நான் நல்லா சமையல் பண்ணுவேன். ஒன்றுமே உங்களுக்கு தெரியாட்டாலும் நீங்கள் இப்படி பேசாதீங்க, நல்லா சமையல் பண்ணுவேன். அல்லேலூயா. சகோதரர்கள் இல்லைங்க, சகோதரிகள் அவங்க பார்க்குறாங்க. அல்லேலூயா. இப்போ நிறையா பெண் பிள்ளைகள் கேட்குறதுக்கலாம், அந்த மாப்பிள்ளை எப்படி படிச்சிருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு, நல்லா வேலை பார்க்குறாரு, அது ரைட், ஓகே. சமையல் பண்ண தெரியுமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு 10 மாதம்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. 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 அதாவது சேர்ந்து உதவி செய்யலாம், அது தப்பு அல்ல. சமையல் என்பது, வீட்டு வேலை என்பது ஒரு ஆற்றல். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆற்றல். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, இங்கே பார்க்கணும், இங்கே பார்த்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல். வீட்டு வேலை செய்வதில் சஞ்சலப்படாதீங்க. அல்லேலூயா. சிஸ்டர் மாமி என்ன பாஸ்டர் நல்லா தான் பேசுறீங்க, எதுக்கு நீங்கள் எங்கள் பக்கம் திரும்புறீங்க? சொல்லுங்க, வீட்டு வேலை செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் இருக்குங்க. பாருங்க, வீட்டு வேலை மாத்திரம் இல்லை, நீதிமொழி 31 சின்ன பிள்ளைங்க, சங்கீதா, ஷைனி, எல்லா பிள்ளைங்களும் வாசிக்கணும். நீதிமொழி 31 நீங்கள் தினந்தோறும் வாசிங்க, பெரியவங்களும் வாசிங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றலை தேவன் பெண்களுக்கு கொடுத்துருக்கார். அல்லேலூயா. சம்பளம் அளந்து கொடுக்குறா, வீட்டை விசாரிக்கிறா. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தாவுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு எங்கள் பாட்டி போக மாட்டாங்க, எங்ககிட்ட தான் கொடுத்து விடுவாங்க. இல்லையா? அவர் அங்கே வந்து என்ன பேசுவா தெரியுமா? அவனா வந்துட்டான்னு அர்த்தமா? நான் பார்த்துருக்கேங்க, எங்கள் ஊர் ரொம்ப அநியாயம். இல்லையா? அப்படி நிற்க விட மாட்டாங்க, ஏதாவது சொல்லி தான் விடுவாங்க. அவ்வளோ மரியாதை. பேர் சொல்ல மாட்டாங்க, கணவன் பேரை பேசலாம். கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக. அவங்க கிராமத்தில் பேர் எடுக்க வந்திருக்காங்க. அப்போ ஒரு பாட்டில கேட்டிருக்கேங்க பேர். அப்போ இல்லைங்க சொல்ல மாட்டேன், நீங்களா பேர் சொல்லுங்க, நான் அதில் என்ன பேருன்னு சொல்கிறேன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட ஒவ்வொரு பேராக சொல்லியிருக்காரு வந்தவர். சொல்லிட்டு நம்ம கடைசி ராமசாமி, ஆமாம்மா அந்த விளக்கானுக்கு அதனால ஆளுக்கு பேரு. அல்லேலூயா. அப்படி இல்லைங்க, நீங்க உங்களுக்குள்ள ஆற்றல் இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, உண்மையாவே எத்தனை பேர் ஸ்கூட்டி பழகிருக்கீங்க, லைசன்ஸ் எடுத்திருக்கீங்க? சரி, லைசன்ஸ் எடுக்காத பழகிருக்கீங்களா? ஓட்டுங்க. அல்லேலூயா. பிரைஸ்லா. சைக்கிள் எத்தனைக்கு தெரியும்? உங்களுக்குள்ள ஆற்றல் வெளிப்படுங்க. எதுக்கும் நம்ம எதிர்பார்க்க, ஏன்னா கணவன் மனைவி என்பது பார்ட்னர்ஷிப். பிரைஸ் காட். பாருங்க, நீதிமொழி 31 படிச்சீங்கன்னா நீங்க மாறிடுவீங்க. உங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குது. அல்லேலூயா. ஒன்றும் தெரியல, கூச்சம் சுபாவம் அப்படிலாம் இல்லை. தைரியமா இருக்கணும், யார்கிட்ட தைரியமா பேசணும், தைரியமா காரியத்தை நடப்பிக்கணும். அல்லேலூயா. நான் பாருங்க, கார் பழகிறதுக்கு நான் செஞ்ச முயற்சி உங்களுக்கு தெரியாது. எப்படி எனக்கு என்ன, அதே மாதிரி சகோதரர் சொல்றேன், எல்லாத்தையும் பழகணும். அல்லேலூயா. 10th வரை எனக்கு நீச்சல் தெரியாதுங்க. பேசலாம், ஏன்னா அப்படியே சிட்டிலே இருந்துட்டோம். எங்கள் அப்பா அப்படியே அவருக்கு டைமே கிடைக்காது, அப்படியே இல்லை. கடைசி நான் நீச்சல் எப்படி பழகணும்னு கேளுங்க. எங்கள் தாத்தா இறந்த அன்னைக்கு சுடுகாட்டுக்கு எல்லாரும் போயிட்டு திரும்ப வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு எல்லாரும் நானும் எல்லாம் குளிச்சுட்டு வரட்டும், கிணத்துல எல்லாம் குளிச்சுட்டு வரட்டும், நம்ம அப்புறம் போய் படிக்கட்டில் இறங்கி போய் குளி புரிஞ்சுட்டு நான் அப்படியே காத்துட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு மாமா முறை, அவர் வந்து என்ன மாப்பிள்ளை இப்படி நின்றுகிட்டு இருக்கீங்கன்னு தள்ளி விட்டாரு. தண்ணி முக்காவாசி இருக்குது, மேல இருந்து தள்ளி விட்டாரு. கீழே எங்க சித்தப்பா பெரியப்பாலாம் குளிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். நான் விழுந்தோட உள்ள போயிட்டு திரும்ப எனக்கு தெரிஞ்சது படிக்கட்டு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. இந்த படிக்கட்டை பிடிச்சுன்னு சொல்லிட்டு அட்டின்னு அடிச்சு படிக்கட்டு பிடிச்சிட்டு எல்லாம் சத்தம். ஏன்ப்பா இவ்வளவு சத்தமா நீச்சல் அடிக்கிற, கொஞ்சம் மெதுவாக வேண்டியதுப்பா, நாங்களும் இங்க நிக்கிறோமே. சிதப்பா எனக்கு நீச்சலே தெரியாது, தள்ளி விட்டாரு. இப்ப நீங்க அடிச்சுட்டு வந்த அதான நீச்சல். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்களுக்கு ஸ்கூட்டரே ஓட்ட தெரியாது, ஆனால் புது ஸ்கூட்டரை வாங்கினாங்க.
வாங்கி நானும் பக்கத்தில் நிற்கிறேன். நான் சொல்கிறேன் இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும், இப்படி திருக்கணும்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஏறி உட்காந்துட்டாங்க. இப்படி பாருங்க, இப்படி பாருங்கன்னு சொல்லி நேராக திருக்கினாங்க. நேராக போய் சுவரில் போய் மோதி. புது ஸ்கூட்டருங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகல. ஒரே இப்படி திருக்கணும், இப்படி பண்ணணும், நான் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தூக்கிட்டாங்க. போய் டம்முன்னு வாங்கிட்டாங்க. போச்சு திரும்ப போட்டு அதை செலவழிச்சு. ஆனாலும் அவங்க எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தது. பிரைஸ்லா நம்மளாம் என்ன செஞ்சோம், அது சரி தமிழ்நாடுல பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன நினைப்பீங்க, ஐயோ வேண்டாமா இனிமேல் நமக்கு இல்லை. திரும்பவும் ஓட்டி பழகிட்டாங்க. பிரைஸ்கா சொன்ன தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறவன் நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கார் பழகுங்க. நான் லைசன்ஸ் எடுத்து கார் ஓட்டி பழகி கொடுத்துட்டாங்க. எனக்கு திரும்ப மறந்து போச்சு, எப்படி ஓட்டுன்னு தெரியல. ஆனாலும் நான் முயற்சி பண்ண எல்லாம் கார் ஓட்டணும். பிரைஸ்லா டிரைவர் வச்சுக்கலாம், அது ஒரு வேலை. நான் இது ஒரு ஆற்றல். பிரைஸ்லா நம்ம காரில் அப்படி அந்நிய பாஷை ஜெபிச்சுட்டு போகணும், கற்பனை பண்ணணும். அல்லேலூயா. அப்படியே தேவனோட நல்ல பாடல்கள் கேட்டுட்டு போகணும். இங்கே ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவருக்கு நான் 2 செய்தி கேட்டுருவேன். எப்படி பயன்படுத்திக்கொள்ள கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய வார்த்தைக்காக. இப்போ நம்ம பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டு இப்படி போயிட்டு ஏதாவது பாட்டை போடுவான், டிஸ்டர்ப் பண்ணுவான். இப்பெல்லாம் சிந்திங்க. அல்லேலூயா. நினைவு எப்படியோ அப்படியே நீங்கள் மாறுவீங்க. அல்லேலூயா. அதனால நீதிமொழிகள் 31 நீங்க என்ன செய்யணும், தைரியசாலிகள் நீங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தைரியசாலின்னு சொல்லிட்டு ஓவர் கம் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. இங்க பாருங்க, பிதாவாகி தேவன் கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு தலையாரு பிதாவாகி தேவன். கணவருக்கு தலையாரு கிறிஸ்து, மனைவிக்கு தலையாரு அந்த ஆண்டு கேட்டார்கள். பிரைஸ் காட், அல்லேலூயா. எவ்வளவு கற்றுக்கொண்டார்கள். எனக்கு தலை யாரை வச்சிருக்கார் ஆண்டவர், கணவர் வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். நல்லா கை தட்டுங்க. ஒன்று தெரியும், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம சிஸ்டர் ஜோதி சிஸ்டர் கார் ஓட்டுவேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. மதுரையிலேருந்து இங்கே ராஜபேர் கூட வருவாங்களாம். பிரைஸ்லா. இப்பெல்லாம் திங்க் பண்ணுங்க நல்லா. அல்லேலூயா. நல்லா போல சைக்கிள் ஓட்டுங்க, அடுத்தது ஸ்கூட்டர் ஓட்டுங்க. உங்களை பலப்படுத்த கிறிஸ்துவின் அல்லாவோடு செய்ய உங்களுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு, உங்களுக்கு ஆற்றல் உண்டு. பிரைஸ்லா. செய்தி எங்கேயோ போயிடுச்சு, எங்கேயோ பாருங்க. அல்லேலூயா. இப்போ இந்த உபாகம்ல போட்டிருக்கு, ஏற்ற காலத்து உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையடி செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அல்ல சொல்லுங்க, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரா, எப்பா நீ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு வராது, அப்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கையை தட்டுங்க. அப்படிப்பா சாலாபா ரிக்காபாலா மலபாலா. இது நம்ம மனசுல சொல்லுங்க, எப்படி செஞ்சு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இனிமேல் வராது. இயேசுவின் நாமத்தில் அதிபா ரபா சாலாபா ரிக்காபாலா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், காரணம் வானத்தில் பலகனை திறந்து வாங்க கொட்டுவேன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். வானத்தின் பலகனை திறந்து அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி சொல்லுங்க. எனக்கு தேவன் கொடுத்த வேலை ஆசீர்வாதம் தான். இந்த வேலையில எனக்கு வருமானம் கொட்டும். ஜீசஸ் நடக்கும், உங்களுக்கு நடக்கும். இப்ப எதை விதைச்சிட்டீங்க, வார்த்தையை. நான் சொல்றேன், நான் திறந்த வானத்துக்கு கீழே இருக்கிறேன், ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கிறேன், எனக்கு என் மேல பணம் கொட்டும். ஜீசஸ் நேம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆசீர்வாதம் என்பது அநேக ஜாதிக்கு நீங்க அநேக தேசத்துக்கு கடன் கொடுப்பேன். இப்ப நம்ம யாரும் நம்பல பாருங்க. நம்ம இன்னும் தேசங்களுக்கு நேஷனல் போட்டுருக்கு. அப்படி நம்ம சிந்திச்சுருக்கிறோமா? இப்போ நான் கொஞ்சமா உங்களை நீங்க எப்படி சிந்திக்க தெரியுமா? முதல்ல உங்க உடன் பிறந்தவங்களை, உங்க உறவினரை தூக்கி விடணும். நீங்க அந்த அளவுக்கு நீங்க உங்களை பார்க்கணும். அவங்க அடுத்தது தேவ பிள்ளைங்க குறைவா இருக்காங்கன்னா அவங்கள தூக்கி விடணும். ஊழியக்காரங்களை தூக்கி விடணும். அடுத்து திக்கற்றவர்கள் அனாதைகளுக்கு மற்றவங்களை என்ன செய்யணும், தூக்கி விடணும். இப்படி சிந்திக்கணும். பாருங்க, நீயும் ஜாதிகளுக்கு ஒரு தேசத்துன்னு சொல்லல, பல. இப்ப நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, வானங்களும் வானாதி வானங்களும் கர்த்தருடையது. வானத்துக்கும் பூமிக்கும் உடைய
தேவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் மேல இருக்கிறது. இப்ப நான் திரும்ப சொல்றேன், வானத்துக்கும் பூமிக்கும் ஓனராகிய, அல்லேலூயா, வானத்துக்கு பூமிக்கு ஓனர் யாருன்னா நம்ம அப்பா. அல்லேலூயா, நீங்க ஓனர் வீட்டு பிள்ளைகள், நீங்க முதலாளி வீட்டு பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. முதலாளி வீட்டு பிள்ளைகள் எப்படி கடன் வாங்குவோம் சிந்திக்கணும். தெரியாம வாங்கிட்டோம், இனிமே என்ன செய்ய மாட்டோம், வாங்க. நான் முதலாளி வீட்டு பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நிலங்கள் சொல்றாங்க, இது வந்து முதலாளியுடைய இடம். அல்லேலூயா. உங்க வீடை பார்த்து அப்படி சொல்லுவாங்க, இது முதலாளியுடைய இடம்னு சொல்லி அநேக வேலைக்காரர்கள் சொல்லுவார்கள். அல்லேலூயா. சொல்லும்போது சந்தோஷமா தான் இருக்குது, அது நம்ப முடியலையே ஆண்டவரே நினைக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, வானத்துக்கும் பூமிக்கும் என் கர்த்தரை ஓனராக இருக்கும்போது அவருடைய பிள்ளையாகிய நான் முதலாளி வீட்டு பிள்ளையாக, ஓனர் வீட்டு பிள்ளையாக இருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. உங்க கார் போகும், உங்க பிள்ளைங்க கார் போகும், சொல்லுவாங்க ஓனர் வீட்டு மகன் போயிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. பாஸ்டர் உங்களுக்கு மயக்கம் வருது அப்படின்னு நினைக்கிறீங்க. அல்லேலூயா. இதான் சத்தியம். இன்னும் நம்ம இந்த ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாங்க என்ன செய்யல, இன்னும் நமக்கு போகல. அதான் உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் பூமிக்கு வானம். இப்ப நம்ம எண்ணங்கள் மாற போகுங்க. கர்த்தர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பணக்கார சாமி, நான் ஏழையா இருக்க முடியவே முடியாது. ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். எங்க உறவினர் நிறைய பேர் நல்லா பெரிய லெவல்ல இருக்காங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அவங்களை காட்டணும். மதுரையில் பல இடங்கள்ல பல கணக்கில் லேண்டு வச்சிருக்காங்க, பல பணம் வச்சிருக்காங்க, ரசிக்கப்படல. ஆனால் கற்றுட்டு நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே என் உறவினர்களை காட்டலாம் பல மடங்கு என்னை நீ ஆசிரியக்க போகிறேன். அல்லேலூயா. நீங்க சிந்திக்கணும், எண்ணங்களை மாற்றுங்கள். முதல்ல எண்ணத்தில் நீங்கள் மாற வேண்டும், அப்பொழுது மாமிசத்தில் அது வெளிப்படும். பிரேசலா. உன் நினைவு எப்படி அப்படியே அவனும் மாறுகிறான். இப்ப பாருங்க, இங்க இப்போ ஆசீர்வாதத்துல என்ன இருக்குது, நீயோ கடன். இப்போ சாபத்துல என்ன இருக்கு பாருங்க, அதே அதிகாரத்துல 44. அவன் உன்னிடத்தில் கடன் படான், நீ அவனிடத்தில் கடன் படுவாய். அவன் தலையா இருப்பான், நீ வாளா இருப்பாய். ஆசீர்வாதம் என்பது நீங்க நான் தலை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சாபம் என்பது நீ வாள். பாருங்க, நீ ரட்சிக்கப்படாதவங்க அவன் கணக்கான வாழல. அதான் ஏற்கனவே சொன்னேன், எமோரியிலும் எபூசியிலும் கானானியிலும் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்குது, பாலும் தேனும். நீங்க அதை பார்க்கணும். நீங்க உங்க வாழ்க்கையை கூட போகும்போது பெரிய பெரிய வீடுகளை பாருங்க, பெரிய பெரிய மில்ல பாருங்க, பெரிய பெரிய இடங்களை பாருங்க. இதெல்லாம் யார் கையில் இருக்குது? எபூசியிலும் எமோரியிலும் தேவனை அறியாதவன் கையில் இருக்கு. இப்ப ஆண்டவர் சொன்னாருப்பா, அவன் வாழ்க்கையில பாலும் தேன் இணைஞ்சிட்டு இருக்குது, ஓடுது. ஏன் ஜனங்கள் இங்க ஒடுக்கத்துல, நெருக்கத்துல, கண்ணீர்ல கூக்குரட்டு இருக்காங்க. நான் இப்ப இடத்த மாத்த போறேன். அல்லேலூயா. இது பழைய ஃபேனு, இது புது ஃபேனு. இப்ப அப்பா சொல்றாரு, இது இங்க வந்துடும், இது இங்க வந்துடும், இது அங்க போயிடும். ஒரே ஒரு வழி, மனமும் வாயும் சரியாயிருந்தான். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து 20 லட்சம் மக்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ள போகல. ஏன் போகலன்னா, அவங்க கேட்ட மத பிரசங்கம். என்ன புத்தகத்தை போய் பார்த்தீங்கன்னா மத பிரசங்கம், அவங்களுக்கு கேட்ட துர்ச்செய்தி. ஆனா காலேபு யோசுவா போல நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். காலேபு யோசுவா அந்த பாலும் தேனும் ஓடுக அந்த தேசத்தை அறிஞ்சாங்க, அனுபவித்தார்கள். Praise God. Glory to Jesus. இங்க பாருங்க, அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவான். இது எங்க இருக்குது? சாபத்துல. இது நியாயப்பிரமாண சாபம். இப்போ ஒன்று நான் சொல்லி நம்ம முடிக்க போறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம் என்று நினைக்கிறேன். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதிக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. எல்லாரும் எடுத்துக்கோங்க, உங்க கடல்ல இருந்து வெளியே வருவதற்கு ஒரு திறவுகோல், உங்களுடைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு திறவுகோல், உங்க பண பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு திறவுகோல். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும்
சபிக்கப்பட்டவர் என்று யார் மரத்தில் தூக்கப்பட்டா? சிலுவையில. இயேசு சிலுவையில சாபமானார். சொல்லுங்க, இயேசு சிலுவையில சாபமானார். வாசிங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதிக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாண சாபம் என்ன சொல்லுது? நீ கனப்படுவ, அவன் உனக்கு தலையா இருப்பான், நீ அவனுக்கு வாழா இருப்ப. இப்ப சொல்லுங்க, இந்த சாபத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி விட்டார். கடன் என்ற சாபத்திலிருந்து, பற்றாக்குறை என்ற சாபத்திலிருந்து, பண பிரச்சனை என்ற சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் விடுதலையாக்கப்பட்டவன். இங்க உபாகம் 28 சொல்லப்படும் நியாயப்பிரமாணத்தின் சாபம் கடன் லிஸ்ட்ல வருது. அல்லேலூயா. இந்த சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். மரத்தில் தூக்கப்பட்டு எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதிக்கப்படி கிறிஸ்து எனக்காக, சொல்ல, எனக்காக சாபமாகி என் கடன் பிரச்சனையிலிருந்து, என்னுடைய பண பிரச்சனையிலிருந்து, என்னுடைய பற்றாக்குறையிலிருந்து அவர் என்னை விடுதலை ஆக்கி, அடுத்த வருஷம் சொல்லுது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு இயேசுவின் மூலம் நம்மை கொண்டு வந்து வைத்து விட்டார். அல்லேலூயா. கடங்களை தட்டுவோமா? இந்த தாவீதுடைய சிங்காசனம், தாவீது போராடினான், அவன் பல யுத்தங்களை பண்ணி அந்த ராஜ்யத்துக்கு வந்தான். சாலமன் ஒரே ஒரு காரியம், வசனத்தை பிடிச்சான், கிருபையை பிடிச்சான், அந்த ராஜ்யத்துக்குள்ள உட்கார்ந்துட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன படிக்கணும்? ஆண்டவர் நமக்காக பாடுபட்டுட்டாரு. நம்முடைய ஏன் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டவன். நான் இனி சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் இனி ஆஸ்வதிக்கப்பட்டவன். நான் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதா கர்த்தர் என்னை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பணக்காரனாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒருவேளை சூழ்நிலை இப்போது மாறாமல் போடுறது இருக்கலாம். நம்ம மனசை மாத்துங்க. உங்களுடைய கடன்லாம் பாருங்க, இது அடைக்கப்படுறதை பார்க்காதீங்க. அல்லேலூயா. நான் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, நான் இப்படி ஐஸ்வர்யவான் ஆண்டவரே, என் நிலைமை மாறும். ஏனென்றால் வானத்தின் பலகனை திறந்து நம்ம மேல் வச்சு வரலாம். ஏற்ற காலத்து உன் மழை பெய்யும். இந்த நாள் நீங்க தீர்மானிச்சு, ஆண்டவரே என் கடன் நான் அடைக்க நான் விரும்புகிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்வதாக, மீதியானதை எடுத்து நான் ஜீவனை பண்ணக்கூடிய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாவதாக. நேரம் இல்லை, அடுத்த வாரம் தியானிக்க போயிடும். இப்ப நம்ம தோட்டத்தில் என்ன விதை போட்டு இருக்கிறோம்? பணம். அடுத்தது இப்ப போட்ட விதை கடனை அடைக்கக்கூடிய தீர்வு. அல்லேலூயா. கடன் என்பது எந்த லிஸ்ட்ல இருக்குது? ஆசீர்வாத லிஸ்ட்ல இல்ல. நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவர்களா? அல்லேலூயா. அப்ப உங்க லிஸ்ட்ல என்ன இல்ல? அல்லேலூயா. பேங்க்ல போய் சொல்லிருங்க, மேனேஜர் நாங்கள் ஆசீர்வாத லிஸ்ட்டில் இருக்கிறோம், நீங்கள் எங்கள் லிஸ்ட்டை, எங்கள் ஜுவல்ஸ் லோனை, பல கார் லோனை நீங்கள் வந்து கடன் லிஸ்ட்டில் வச்சுக்கிங்க. நாங்கள் அப்படி கிடையாது. இயேசுவின் நாமத்தால் இதை என்ன செய்கிறோம்? ரத்து செய்கிறோம். அல்லேலூயா. நான் ஜுவல்ஸ் லோன் வைக்க போவேன். அதுக்கு போகும்போது பாருங்க, அதை கையெழுத்து போட சொல்லுவோம். கையெழுத்து ஏகப்பட்ட கையெழுத்து போட சொல்லுவாங்கல்ல. நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தை ரத்து செய்கிறேன், இயேசுவின் நாமத்தை ரத்து செய்கிறேன். நிஜமாவே சொல்றேன், கர்த்தர் உங்கள் கடலிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் மழை பெய்யும். உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். உங்களை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். எல்லாம் எழுந்து நிற்போம். Glory to Jesus. Hallelujah. நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். இதை ஒரு பலமுறை சொல்லுங்க, ஆஸ்வதிக்கப்பட்டவன். நான் தலையாக இருக்கிறேன், நான் வாழ அல்ல. நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டது. எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலை ஆஸ்வதிக்கப்பட்டது. என் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வீடு